கோவை மாவட்டத்தில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு குழந்தை பிறந்த விவகாரத்தில் சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொண்டாமுத்தூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் பிரசவ வலியுடன் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. சிறுமியின் வயது குறித்து சந்தேகம் எழுந்ததை அடுத்து மருத்துவர்கள் விசாரித்ததில் 16 வயது என தெரியவந்தது. மேலும் அவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் ஒருவரும் காதலித்து இருவரின் பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டது தெரிய வந்தது. புகாரின் பேரில் சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடியவரை தேடும் பணி தொடங்கியுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திருமணம் எனும் பெயரில் சிறுமியை கர்ப்பமாக்கிய விவகாரத்தில் சமூக நலத்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 17 வயது சிறுமியிடம் ஆபாச நடத்தையில் ஈடுபட்டவர் பிடிபட்டார். தனது வீட்டு மாடியில் இருந்த சிறுமியிடம் அப்பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் நிர்வாணமாக நின்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து தட்டி கேட்ட சிறுமியின் தந்தையை ஆபாசமாக பேசி தாக்குதல் நடத்திய தமிழரசன் மற்றும் அவரது சகோதரர் பூவரசன் ஆகியோர் சிக்கினர். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளையும் பெண்கள் பாதுகாப்பையும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் விட்டதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் விமர்சிக்கின்றனர்.